Tantra Yoga is basically a science of evolution. பரிணாம வளர்ச்சிக்கு உங்களை இட்டு செல்லக்கூடிய பயிற்சிகள் தான் தந்திர யோக பயிற்சிகள். It is aimed at quickening the evolutionary process. உங்களை ஒரு சூப்பர் ஹியூமனாக உங்கள் எவல்யூஷனரி ஸ்டெப் அந்த ப்ராசஸில் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற முயற்சி தான் தந்திர யோகம். To understand these practices, first you should know some of the basic concepts of Tantra Yoga. முதல் விஷயம் தந்திர யோகா கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன். தந்திர யோகா எவல்யூஷன் பற்றி என்ன சொல்கிறது? நம்ம முன்னோர்கள் இப்போ எவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் யாருன்னா உடனே எல்லாரும் சார்ல்ஸ் டார்வின் சொல்லிடுவீங்க. ஸோ சார்ல்ஸ் டார்வினுக்கு முன்னாடி எவல்யூஷன் பற்றி யாருக்குமே தெரியலையா? புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகின்னு பாடி வச்சார் மாணிக்க வாசகர். எவல்யூஷன் எப்போ பாடி வச்சிட்டார்? விஷ்ணுவோட அவதாரங்கள் எடுத்துக்கோங்க. முதல் அவதாரம் மச்ச அவதாரம். எங்கே வந்தது? தண்ணியில் உருவாச்சுது. நீர் வாழ் உயிரினம், அதுதானே எவல்யூஷன். அடுத்தது கூர்மம். கூர்மம்னா என்ன? ஆமை. கடலிலும் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது, ஆம்பிபியன். சிம்பிள் எவல்யூஷன். அதுக்கப்புறம் வராகம், நிலம் வாழக்கூடிய மேமல். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரமாக வந்துக்கிட்டே இருக்குது. பரசுராமர் ரொம்ப கோவக்காரர், கையில் கோடாரி எடுத்து செய்யக்கூடியவர், காட்டு மனிதன். இதெல்லாம் உவமைகள். இது வந்து அலிகோரி. தமிழில் அது ஆங்கிலத்தில் அலிகோரின்னு சொல்லுவோம். சொல்ல வந்த விஷயத்தை நேராக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது. நீங்கள் கரெக்டாக அந்த அவதாரங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவல்யூஷன் எப்படி நடந்ததுன்னு தெரியும். அப்போ அந்த காட்டு மிராண்டியாக இருந்த அந்த பரசுராமர் அப்புறம் என்னவா வர்றாரு? ராமர். ஏகபத்தினி விரதன், ஒழுக்கசீலன் ராமன், பண்பட்ட மனிதன். பரசுராமனுங்கிற க்ரூட் மேன் ஹஸ் பிகம் அ பாலிஷ்ட் மேன். ஆனால் அவர் வந்து டிசிப்ளினேரியன். சூர்பனுக்கு மூக்கு அறுத்து விட்டாங்க, அண்ணன் தம்பியுமா மூக்கு அறுத்து விட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினேரியன், ரிலாக்ஸ்டாக இல்லை. அப்போ அடுத்தது ரிலாக்ஸ்டாக ஒரு மனுஷன் வந்தார். யார்? கிருஷ்ணர். கோபிகளோட சந்தோஷமாக இருந்தார். ஒரு ஜாலியான பர்சனாலிட்டி இன்னைக்குள்ள நிலைமை. ஸோ அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை தி அவதார்ஸ் ஆஃப் விஷ்ணு. விஷ்ணுவோட அவதாரங்கள் அது ஒரு ஸ்டோரி தான், கதை தான். ஆனால் இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி தியரி ஆஃப் எவல்யூஷன். அப்போ சார்ல்ஸ் ஹீ ரீடிஸ்கவர்டு, அதை சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் வி ஹேட் தட் நாலேஜ் thousands of years back. தந்திரயோக கான்செப்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி, இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்ஸ். ஓகேயா? இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம நடத்த முடிகிறது இல்லை. அதோட ஃபண்டமெண்டல் மட்டும் நான் சொல்லிடுறேன். பேசிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் சக்கராஸ், பேசிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் நாடிஸ், குண்டலினி ஆக்டிவேஷன், பேசிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் மைண்ட் அண்ட் பிரெயின். பிரெயின் நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, from modern neurological science studies, some strange facts about brain were discovered. இதில் ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைண்டிங். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு பிரெயின் நம்ம சொன்னாலும் இட் இஸ் ஆக்சுவலி டூ பிரெயின்ஸ் கனெக்டட் டுகெதர். லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர். மூளை இரண்டு பாகங்களால் ஆனது, ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு. They have different functions. இதுதான் முக்கியமானது. இப்போ லெஃப்ட் பிரெயின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் லாஜிக்கல் திங்கிங், சீக்வன்சிங், மேத்தமேட்டிக்ஸ், ஃபேக்ட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ். ரைட் பிரெயின் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், ஹோலிஸ்டிக் திங்கிங், இன்ட்யூஷன்ஸ், நான் வெர்பல் கியூஸ், சைகைகளை புரிஞ்சுக்கிறது, feelings and your visualization. They are from the right brain. Number skills are in the left brain.
ரிட்டன் லாங்குவேஜ் இன் தி லெஃப்ட் பிரெயின். ஒரு செஸ் கேம் விளையாடணுன்னா ரீசனிங் வேணும். அடுத்த மூவ் என்ன இருக்கும், அடுத்த மூவ் என்ன பண்ணுவான், அடுத்த மூவ் என்ன பண்ணுவோம், ஒரு 8 மூவாக நீ திங்க் பண்ணணும். தட் இஸ் ரீசனிங். அது வந்து லெஃப்ட் பிரெயின் ஓரியன்ட். ஸ்போக்கன் லாங்குவேஜ் லெஃப்ட் பிரெயின் ஓரியன்ட். சயின்டிஃபிக் ஸ்கில்ஸ் left brain oriented. So we call this left brain as mechanical brain. இன்ஜினியர் மூளை. குழந்தைகள் சொல்லுவோம் இல்லையா, பையனுக்கு இன்ஜினியர் மூளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் இன்ஜினியர் மூளை தான். தட் இஸ் மெக்கானிக்கல் பிரெயின். ரைட் பிரெயின் இன்சைட்ஸ் அந்த 3D அவேர்னஸ், 3D அவேர்னஸ், art awareness, music awareness, imagination, இது எல்லாமே right brain. So we call it as artistic brain. அப்போ if you are very good at mathematics, you are a left brain oriented personality. If you are very good in music or arts, you are a right brain oriented personality. Nearly 90% of the population is left brain dominant. Only 10% is right brain dominant. அப்போது இந்த 10% தான் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வராங்க. ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்லாம் இந்த 10% தான் வருவாங்க. If you are by birth a right brain oriented person, you will excel in arts. அது ட்ராயிங்காக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், சிங்கிங்காக இருக்கலாம், டான்ஸிங்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், ஸ்கல்ப்சரிங்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இந்த குழந்தைய கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டிங்கன்னா என்ன ஆகும்? கதை கந்தலாகும். 36 பேப்பர் அறிகிற வச்சுருப்பான். அவன் மனசு அங்கே இருக்காது. அதே மாதிரி லெஃப்ட் பிரெயின் ஓரியன்ட் இப்போ குழந்தைய கொண்டு போய் பரதநாட்டியம் கற்றுக்கோ, வீணை கற்றுக்கோன்னு கொண்டு விட்டிங்கன்னா காசு தான் வேஸ்ட். சரியா? அப்போ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. அந்த சில்ட்ரனை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை அண்ட் என்கரேஜ். இஃப் தே ஆர் லெஃப்ட் பிரெயின் ஓரியன்ட், லெட் them go to mathematics side or mechanical side. If they are right brain oriented, nurture them to become artist. Any art, in whatever artistic form they are interested. In less than 0.001%, both brains are active at the same time. They become geniuses. இப்போ அந்த ரெட் பிரெயினும் ரைட் பிரெயினும் யாருக்கு இணைஞ்சு வேலை செய்யுதோ, தே ஆர் தி ஜீனியஸஸ். அங்கே யார் படம் போட்டிருக்கேன்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, இஃப் யூ ஆர் அ லெஃப்ட் பிரெயின் ஓரியன்ட் பர்சன், நீங்கள் மியூசிக்கை ரொம்ப ரசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு லிட்ரேச்சரை உங்களால் ரசித்து, ஒரு பொயிட்ரியை ரசித்து உங்களால் வாசிக்க முடியாது. வாசிப்பீங்களா இருக்கும், அதோட நுவான்சஸை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பாட்டு கேட்பீங்க, கவிஞன் என்ன சொல்ல வர்றான் அந்த பாட்டில்ங்கிறதுக்கு மனசு போகாது. மியூசிக் நல்லாயிருக்கு, பாட்டு நல்லாயிருக்கு, அந்த இன்னர் டெப்த்துக்குள்ளே போக மாட்டீங்க. ஒரு பாட்டு வரும், நான் உன்னை நீங்க மாட்டேன்னு, ரஜினி படம், தளபதியா. அப்போ ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணுறேன், நீங்கினால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்த லைனில் போட்டால் பாருங்கள், நீங்கினால் தூங்க மாட்டேன். எவ்வளோ டிசப்பாயிண்டிங் யோசிச்சு பாருங்கள். இதுதான் ஆம்பளை. நான் உன்னை நீங்க மாட்டேன்னு உருகி பாடினவன் அடுத்த லைனில் வைரமுத்து அருமையாக போட்டார், நீங்கினால் தூங்க மாட்டேன். அவ்வளோதான், அவ்வளோதான் அந்த லவ். நீங்கினால் வாழ மாட்டேன்னு சொல்லியிருந்தா அது வேற, அது ஒருவேளை பெண் சொல்லுவாளாக இருக்கும். அந்த பாட்டில் அருமையாக வச்சார். இந்த போராளி பொண்ணு தாயின்னு ஒரு பாட்டு. போராளி பொண்ணு தாய் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு, இப்போ ஊரை விட்டு, நீங்கள் சொந்த ஊரை விட்டு வேறு வழி இல்லாமல் பிரிஞ்சு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சவுதியில் வேலைக்கு போகிறீங்க, வறுமையின் காரணமாக சவுதியில் வேலைக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் எதை இழந்து போவீங்க யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய உறவுகளை,
உங்களுடைய சுற்றங்களை, நீங்கள் விளையாடின இடங்களை, நீங்கள் சாப்பிட்ட அந்த அருமையான சாப்பாடை, இல்லை உங்களுடைய கல்ச்சரை, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இழந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் அந்த பாட்டில் அடுத்த லைன் என்ன வரும்? போராடை பொண்ணு தாய் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு. அந்த மண்ணை அவளுக்கு வேறு எதுவும் கொடுக்கல, அவ்வளோதான் கொடுத்தது. தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு, பால் பீச்சும் மாட்டை விட்டு, பஞ்சாரத்து கோழியை விட்டு. அந்த மாடு எவ்வளவு பாசமாக அவள்கிட்ட இருந்தால் இப்போ கறக்க வேண்டாமா, அது பீச்சுமா. பால் பீச்சு மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு. அங்கே உறவுகளை பற்றி பேசலை. ஸோ எந்த உறவும் அவளுக்கு அரவணைக்கலை. எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். நீங்கள் சினிமா பாட்டுன்னு கடந்து போயிடுவீங்க. லெஃப்ட் பிரெயின் ஓரியன்டட் பீப்புள், they simply hear that song. They don't take it inside. They don't analyze. இதுதான் வித்தியாசம். அப்போ நம்ம கேட்கும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குது, கவிஞர் என்ன சொல்ல வர்றான், இதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா உங்களுடைய ரைட் பிரெயின் கொஞ்சம் வேலை செய்யுது. ஓகேயா? லெஃப்ட் பிரெயின் மெக்கானிக்கலில் சும்மா கேட்டு போயிடும். ஜஸ்ட் லைக் தான். பாட்டு நல்லாயிருக்கு, ரஹ்மான் அருமையாக மியூசிக் போட்டிருக்கார், ரஹ்மானுக்கும் நாட்டுப்புற பாட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுக்கு மேலே அதை என்ஜாய் பண்ண மாட்டீங்க, ஒரு இதாக யோசித்து பார்க்க மாட்டீங்க. தட்ஸ் எ டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு கிளாஸில் 100 பேர், ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், +2. ஒரே டீச்சர் ஒரே புக்கை தான் படிக்கிறாங்க, ஒரே டீச்சர் தான் எடுக்கிறாங்க கிளாஸு, ஒரே கைடை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருப்பான். ஆனால் ஒருத்தன் மட்டும் ஃபைனல் எக்ஸாமில் எக்ஸலண்ட்டாக மார்க் வாங்குவான். இது எப்படி? ஏன் இந்த எக்ஸ்ட்ரா மார்க் வந்தது? கைடில் இருந்து அதே தான் எல்லோரும் எழுதியிருப்பான். ஆனால் யாருக்கு ரைட் பிரெயினும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யுதோ அவன் அதை பியூட்டிஃபுல்லாக ப்ரெசன்ட் பண்ணுவான். தி வே யூ ப்ரெசன்ட் இட், தி வே யூ ரைட் இட். சில பேப்பர்ஸை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் பண்ணும். தி ஹவ் யூ ப்ரெசன்ட் இட், தட் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ். அப்போ ஒரே சப்ஜெக்ட், ஒரே டீச்சர், ஒரே புக்கு, ஒரே கைடு. ஏன் 1-2 பேர் மட்டும் நல்ல மார்க் வாங்குறாங்க? ஏன் சிலர் மட்டும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றாங்க? அவங்களுக்கு ரைட் பிரெயினும் சேர்ந்து வேலை செய்யுது, லெஃப்ட் பிரெயின் மட்டும் இல்லை. ரைட் பிரெயினும் சேர்ந்து வேலை செஞ்சால் தே ப்ரெசன்ட் இன் அ பெட்டர் வே, இன் அ இம்ப்ரெசிவ் வே. இதே தான் கிளாஸ் நடத்தும் போதும். ஒரே சப்ஜெக்ட் ஒரு 4 டீச்சர் நடத்தினாலும் ஒரு டீச்சர் மனசுக்கு தங்குவாங்க, மனசுக்கு இதமாக இருக்கும். ஒரு டீச்சர் நடத்தினா நல்லா புரியும். அதே சப்ஜெக்டை அதே இதை இன்னொரு டீச்சர் நடத்தினா ஒருவேளை புரியாது. ஹவு தி ப்ரெசன்ட் இட், இதுதான் வித்தியாசம். ஓகேயா? மைக்கேல் ஆஞ்சலோ, இவர் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவருக்கு 2 பிரெயினும் சேர்ந்து வேலை செய்யுது. அப்போது இவரோட மெக்கானிக்கல் பிரெயின் மேட் ஹிம் எ சயின்டிஸ்ட். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இவர் அருமையான பியானோ பிளேயர். ரைட் பிரெயின், அருமையாக பியானோ வாசிப்பார், ரைட் பிரெயின் ஓரியன்ட். ஸோ 2 பிரெயினும் வேலை செஞ்சது. மைக்கேல் ஆஞ்சலோ இஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட், ஆர்கிடெக்ட், ஸ்கல்ப்சரர், சிற்பி, பெயிண்டர். அவரோட அனாட்டமிக்கல் டிராயிங்ஸ் தான் இன்னையோட மாடர்ன் அனாட்டமிக்கு பேஸாகவே இருக்குது. அவரோட மெக்கானிக்கல் டிராயிங்ஸ் நிறைய மாடர்ன் இன்வென்ஷன்ஸுக்கு அடிப்படையாக இருந்தது. ஸோ மைக்கேல் ஆஞ்சலோ இட்ஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட். ஏன்னா இப்போது இந்த ஸ்கல்ப்சரிங் அந்த இதெல்லாம் இதில் வரும், ட்ராயிங், பெயிண்டிங் எல்லாம் ரைட் பிரெயினில் வரும். அவர் வரைஞ்ச மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ் எல்லாம் லெஃப்ட் பிரெயினில் வரும். ஹி ஹேஸ் இன்வென்டட் மெனி மெஷின்ஸ் ஆல்சோ. மைக்கேல் ஆஞ்சலோ. பீத்தோவன், ரைட் பிரெயின் ஓரியன்டட். லெஃப்ட் பிரெயினும் இருந்ததுனால தான், வேலை செஞ்சதுனால தான் ஹீ பிகேம் ஃபேமஸ். இப்போ ரைட் பிரெயின் ஓரியன்டட் பர்சனாலிட்டியில் உள்ள பிரச்சனை என்னென்னா, தே டோன்ட் நோ ஹவு டு மார்க்கெட் தெம்செல்ஸ். எப்படி நம்மளை மார்க்கெட் பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். தே ஆர் ஒன்லி ஆர்ட் ஓரியன்டட். தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மார்க்கெட்டிங். தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி. அதனால தான் அந்த காலத்து ஹீரோயின்லாம் கடைசி காலத்தில் வறுமையில் செத்தாங்க.
தியாகராஜ பாகவதர்லேருந்து எல்லாருமே பணத்தை கையாள தெரியலை. பிகாஸ் பணத்தை கையாளுறதுங்கிறது லெஃப்ட் பிரெயின் ஓரியன்ட். இன்றைக்கி நம்ம கமலஹாசன் எடுத்துக்கோங்க, அருமையான ஆர்டிஸ்ட், ரைட் பிரெயின் ஓரியன்ட் பர்சன். சம்பாதிச்ச காசெல்லாம் படம் எடுத்தே விட்டார். இது இப்போ கட்சி ஆரம்பித்து விட்டுட்டுருக்கிறாரு. சரியா? ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில். ஆனால் இன்றைக்கி வர ஜென்ரேஷன் ரொம்ப புத்திசாலி. இன்றைக்கி வர ஜென்ரேஷன் ரொம்ப புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரஜினிகாந்துக்கு ஒரு லெஃப்ட் பிரெயின் ஓரியன்ட் ஒய்ஃப் மாட்டினதுனால ஃபைனான்ஷியலி இஸ் வெல். அப்போ இஃப் தி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இஸ் ரைட் பிரெயின் டாமினன்ட், ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்களுடைய இணை துணை லெஃப்ட் பிரெயினாக இருக்கணும். இல்லைன்னா அவங்களால ஃபைனான்ஷியலாக சர்வை பண்ண முடியாது. We have some mudras in Tantra Yoga to stimulate both the brains at the same time. சிம்பிளான முத்திரைகள், 6 நிமிஷம் பண்ணுறது, 10 நிமிஷம் பண்ணுறது, 15 நிமிஷம் பண்ணுற முத்திரைகள் இருக்குது. இதை பண்ண பண்ண உங்களுடைய 2 பிரெயினும் இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் யூ வில் பிகம் எ ஜீனியஸ். தட் இஸ் எம்பவரிங் யுவர் பிரெயின். வெரி சிம்பிள். இப்போ தந்திர யோகானாலே என்ன? ஈஸி வே, சிம்பிள் வேன்னு சொல்லலாம், ஈஸி வேன்னு சொல்லலாம். அந்த ஈஸி வேயை தமிழில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா, ஷார்ட்கட்னு எடுத்தீங்கன்னா குறுக்கட் வேன்னு வந்துடும். குறுக்கு வழின்னு வரும். குறுக்கு வழி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிய வழி, ஷார்ட்கட், எளிய வழி. அப்போது Tantra Yogam will help you to achieve the next step in evolution with minimum effort and time. ஒரு சேரில் உட்காந்து ஒரு கையை ஒரு விரல்களை மடித்து ஒரு முத்திரையை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை. தண்டால் பஸ்கி எடுக்க சொல்கிறோம் இல்லை, சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து முத்திரையை பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. யூ வில் அச்சீவ் இட். யூ கேன் மேக் both the sides of your brain to work in unison. இணைந்து செயல்பட வைக்க முடியும்.